முன்பதிவு இல்லா ஜெனரல் பெட்டியில் ஒரு இஸ்லாமிய குடும்பம் யாரும் சீட் கொடுக்காததால் கழிவறைக்கு அருகே தரையில் அமர்ந்து கொண்டு பயணித்துக் கொண்டிருந்துள்ளனர். அப்போது ரோந்து பணியில் இருந்த சந்தோஷ் என்ற ரயில்வே காவலர் அங்கு வந்துள்ளார். கழிவறைக்கு அருகே குழந்தைகளை வைத்துக் கொண்டு அந்த இஸ்லாமிய குடும்பம் அமர்ந்து கொண்டு வருவதை கண்டதும் அந்த காவலர் என்ன செய்தார் என்பதை பாருங்கள். இது வட மாநிலத்தில் நடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. अरे आपको जगह नहीं है? जगह नहीं है तो अभी आ जाओ उधर, आ जाओ मेरे पास, आ जाओ आ जाओ आ जाओ उधर, आइए बहन जी, मैं जगह दिलवाता हूँ, आ जाओ। अरे हाँ तो अंदर बैठने तो दो इनको, बैग को ऊपर रखे हो लेकिन इंसानों को जगह नहीं दोगे। बैग झोला झिल्ली सब रखना, खाली इंसान नहीं बैठना चाहिए अपने पास। उस साइड में चल, ये सामान निकालो, बैग नीचे डाल दो, आपका भी बैग नीचे डाल दो, जो बैग है नीचे रख दो। बैठ जाइए बहन जी, बैठ जाइए आप, बैठ जाओ। आप भी चलो उधर, चल रहा उधर, इतना पालथी मार के बैठे हो जनरल डिब्बे में। हाँ आइए बहन जी, आप इधर आ जाओ, छोटे मेरे पास आ जाओ। छोटी है हाँ, आ जाओ उधर, चलो हो जाओ पीछे। இவங்க உட்கார்றதுக்கு இடமில்லாம தரையில டாய்லெட் அருகே உட்கார்ந்து இருக்காங்க. நீங்களாம் உங்க லக்கேஜ சீட்டு மேல வச்சுட்டு உட்கார்ந்து வர்றீங்களா? சக பயணி அமர இடமில்லாமல் தவிக்கின்றார். உங்களுக்கு லக்கேஜுக்கு சீட் வேணுமா? மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ளுங்கள், லக்கேஜ் எல்லாம் எடுத்து கீழே வையுங்க முதல்ல என கூறி அந்த ரயில்வே காவலர் அந்த குடும்பத்தில் உள்ள அனைவரையும் இருக்கையில் அமர வைக்கின்றார். அந்த குழந்தையை அவரே தூக்கி இருக்கையில் அமர வைக்கின்றார். அந்த குடும்பம் அந்த காவலருக்கு நன்றி கூறியது. சந்தோஷ் என்ற ரயில்வே காவலரின் மனிதநேய செயல் லட்சக்கணக்கானோரை நெகிழ வைத்துள்ளது. இந்த சம்பவம் வட மாநிலத்தில் நடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.